கேரளத்தில் உள்ள விழிஞம் சர்வதேச துறைமுகத்தில் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவையை முதலமைச்சர் வி.டி. சதீஷன் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருள்குமார். தற்பொழுது ஏற்றுமதி இறக்குமதி சேவை என்பது விழிஞம் துறைமுகத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரீதா. இந்த துறைமுகமானது கடந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டமானது விழிஞம் சர்வதேச துறைமுகம் முதல் தனது முழு அளவிலான நேரடி மற்றும் இறக்குமதி வணிக செயல்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெறும் மறு அனுப்புதல் மையமாக இருந்த விழிஞம் இந்தியாவின் மிக முக்கியமான முதன்மை வர்த்தக துறைமுகமாக மாறியுள்ளது. இந்த புதிய செயல்பாடுகள் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் வர்த்தக வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் இந்த நிகழ்ச்சியை இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். முதல் ஏற்றுமதி கண்டெய்னர் போக்குவரத்து சேவையானது இந்த கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மதர்ஷிப் நேரடியாக விழிஞம் வர இருப்பதால் சரக்கு போக்குவரத்து செலவு கிட்டத்தட்ட பாதியாக குறையும். கொழும்பு, சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற வெளிநாட்டு துறைமுகங்களை சார்ந்திருக்காமல் இந்திய வர்த்தகம் தங்கள் சரக்குகளை நேரடியாக உலக நாடுகளுக்கு அனுப்ப முடியும் அளவில் இந்த துறைமுகம் அமைந்திருக்கிறது. ஐரோப்பியாவிற்காக பயணம் நேரம் 10 நாட்கள் முதல் 20 நாட்கள் வரை இந்த பயன்பாட்டின் மூலம் குறைய இருக்கிறது. மேலும் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் கண்டெய்னர் நிறுவனம் மூலம் முதல் சரக்காக கையாளப்பட்டு வருகிறது. மிஷன் சமுத்ரா திட்டமும் இந்த நிகழ்ச்சியின் போது இந்த கேரள முதல்வர் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கேரள முதல்வர் இந்த நிகழ்ச்சியின் போது 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மிஷன் சமுத்ரா திட்டம் என்ற கடற்சார் திட்டத்தை அதிகாரப்பூர்வமான அதற்கான லோகோவையும் வெளியிட்டிருக்கிறார். விழிஞம் சுற்றியுள்ள 8 தொழில்துறை மற்றும் 3 புதிய நகரங்களை உருவாக்குவதன் இதன் நோக்கமாக இத்திட்டத்தின் மூலம் அமைந்திருக்கிறது. 2031க்குள் பெருமளவிலான தனியார் முதலீடுகளை வேலை வாய்ப்பை ஈர்க்கும் என இந்த திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை விழிஞம் துறைமுகத்தில் 1050க்கும் மேற்பட்ட பெரிய கப்பல்கள் சென்றுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த செயல்பாடுகள் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு வர்த்தக வளர்ச்சியில் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் பேசும்போது இந்தியாவில் மிகப்பெரிய துறைமுகம் மட்டுமல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட முதல் துறைமுகம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக அர்ப்பணித்திருந்தார். தற்போது இது ஒரு மிகப்பெரிய துறைமுகமாகவும் இந்தியாவின் ஒரு முதன்மை துறைமுகமாகவும் இந்த துறைமுகம் உருவாகி இருக்கிறது. இதன் மூலம் பெரிய அளவில் சரக்கு சேவையானது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.